வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரிகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி கிட்ட உங்கள் பொண்ணை கொடுங்க மனோஜுக்குன்னு நேரடியாகவே கேட்டு செம்மையாக பல்பு வாங்கின விஜயா அடுத்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நீத்துவுக்கும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் இடையில இருக்க பிரச்சனையை இவங்க வேற மாதிரி டீல் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி சிந்தாமணியை கூட்டிட்டு நீத்து வீட்டுக்கு வர்றாங்க. நீத்து வாயெல்லாம் பல்லா வாங்க ஆண்டின்னு வரவேற்று உட்கார வைக்க அவங்க கிட்ட என் பையன் வல்லவன் நல்லவன், நானும் தெரிஞ்சவன், பெரிய படிப்பாளி, சொல்ல போனா என் வீட்டுல 3 பிள்ளைங்கள்ல அவன் தான் புத்திசாலி, நிறைய படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. ரவி சொல்லியிருக்காரு ஆண்டி, நிறைய டிகிரி படிச்சிருக்காருன்னு அப்படின்னு நீத்து சொல்ல, ஆஹா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி விஜயா சிரிப்போட சிந்தாமணியை பாக்குறேன் நீ எவ்வளவு தூரம் மண்டையை கழுவு போறேன்னு பாக்குறேன், அவ என்ன பண்ண போறாங்கிறதையும் பார்க்க தானே வந்திருக்கேன், நடத்துங்க அப்படின்னு சிந்தாமணியை ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அவன் அவ்வளவு திறமைசாலிமா, ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு விஜயா அள்ளி விட்டுட்டு இருக்க. ஆனா பியர் குடிப்பாருன்னு ரவி சொன்னாரே அப்படின்னு நீத்து கேட்க விஜயாவுக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆகுது. ஆனா மறைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பான் போல இருக்கே ஷோ அப்படின்னு அவங்க முழிச்சிட்டு இருக்க. இதுவும் பார்க்க கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கு. நடத்துங்கன்னு பாக்குறாங்க சிந்தாமணி. அது அவனை யாராவது ரொம்ப கட்டாயப்படுத்தினா குடிப்பான், மற்றபடி அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் பையங்கிறதுக்காக நான் சொல்லல, அவன் நிஜமாவே ரொம்ப நல்லவன். அவனுக்குன்னு ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு, ஆனா வந்தவ பெரிய ஏமாத்துக்காரியா இருக்கா அப்படின்னு விஜயா கொஞ்சம் சோகமா முடிக்க, ரவி சொன்னாரு அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டாங்கன்னு அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணி ஒரு மாதிரியா பார்த்துட்டு, ஓ எல்லாத்தையுமே ரவி சொல்லிடுவாராமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் ஆண்டி, ரொம்ப இன்னோசென்ட் அப்படின்னு ஏகத்துக்கு வழிஞ்சிட்டு சொல்றாங்க நீத்து. ஐயோ மாஸ்டர் மனோஜை பத்தி பேச வந்தா இவ ரவிய பத்தியே பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சிந்தாமணி விஜயாவுக்காக கொஞ்சம் இறக்கப்பட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா முகத்துல கருப்பு சாயம் பூசின மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க, கருத்து போய். அவங்க அப்படியே வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்க. நீத்து ஆண்டி அப்படின்னு அவங்க தோல்ல தட்டுறாங்க. மனோஜுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருந்தா அவன் வாழ்க்கையில இன்னும் பெரிய இடத்துக்கே போயிருப்பான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. செவுடனும் பேசிக்கிற மாதிரி நீத்து அதை கண்டுக்காம அவங்க ரவி புராணம் பாடுறாங்க. ஆக்சுவலி ரவியும் ரொம்ப டேலண்ட் ஆண்டி, ஹைலி இன்டெலிஜென்ட். அவரோட டேலண்ட்டுக்கு அவர் இன்னும் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கலாம், அவருக்கும் இன்னும் பெட்டரான ஒய்ஃப் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற நீத்து பெருமூச்சு விடுறாங்க. பாக்குற சிந்தாமணி அடேங்கப்பா, மாஸ்டரோட மைண்டையை இவ சில்லா செதறடிச்சிருவா போல இருக்கே. மாஸ்டர் இவன் மண்டையை கழுவலாம் மனோஜுக்காகன்னு பார்த்தா இவ ரவிக்காக மாஸ்டரோட மண்டையை கழுவிடுவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. என்ன இவன் நான் விடா கொண்டனா கொடா கண்டனா இருக்கிறா அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க முகத்தை கொஞ்சம் இறுக்கமா வச்சுக்கிட்டு, இல்லம்மா ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படின்னு சுருக்குன்னு சொல்றாங்க. இருக்கலாம் ஆண்டி, ஆனா இப்ப ரவி கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, ஒருவேளை நான் ரவிய முன்னாடியே பார்த்து மேரேஜ் பண்ணி இருந்தா என்னைக்குமே அவரை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வெக்கமோ ஏகப்பட்ட வழிசலமா சொல்றாங்க நீத்து. என்ன இவ என்னை ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு நம்மள கன்வின்ஸ் பண்ணிடுவா போல இருக்கேன்னு குறுகுறுன்னு பாக்குறாங்க விஜயா. அப்படின்னு நீத்து மறுபடியும் தலையாட்ட, ஐயோ ஆட்சி கண்கொள்ளாம தான் போயிட்டு இருக்கு. ஆனா மாஸ்டர் பரிதாபமா மொழி பிதுங்கி உட்கார்ந்துருக்காங்களேன்னு பாக்குறாங்க சிந்தாமணி. பெருமூச்சு விடுற விஜயா, நீத்து நான் சொல்றேனேன்னு நீ தப்பா எடுத்துக்காத, நீ நல்ல பொண்ணுதான், நல்ல குடும்பத்து பொண்ணாவும் இருக்க. ரவி விஷயத்துல ஏதோ நடந்துருச்சு, எனக்கு உன் மேல கோவம்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு பாலிஷா பேசிட்டு இருக்காங்க. நீத்துவும் அப்படின்னு ஆர்வமா கேக்குற மாதிரி தலைய முன்னாடி கொண்டு வர்றாங்க. ஆனா ரவியோட வாழ்க்கை வேற, அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுடு. நீ பிசினஸ் பண்ற திறமைசாலி, உன்ன மாதிரி பிசினஸ் பண்ற ஒரு புத்திசாலி தான் உனக்கு புருஷனா வரணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படியா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க நீத்து. கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா மாஸ்டர் திறமையும் தான் சேரணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதான் சொன்னேனே ரவியும் திறமையான ஆள் தான் அப்படின்னு அவங்க பாயிண்ட்லயே நிக்கிறாங்க நீத்து. ஐயோ அவன் பேச்ச விடுமா, என் பையன் மனோஜ் ரொம்ப நல்ல பையன், அவனுக்கும் உனக்கும் நிறைய விதத்துல பொருந்தும், நீ ஏன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு விஜயா நேரடியாவே கேட்டுட. நீத்து ரொம்ப பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிப்போட பார்த்துட்டு இருந்த விஜயாவோட முகம் அப்படியே கொஞ்சமா மாறுது. என்ன சிந்தாமணி அப்படின்ற மாதிரி விஜயா பார்க்க, என்ன மாஸ்டர் இந்த பொண்ணு உங்களை இவ்வளவு கேவலப்படுத்துது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பாக்குறாங்க. நீத்து விழுந்து சிரிச்சிட்டு, ஆன்ட்டி நான் ரவியை லவ் பண்றேன், அப்புறம் எப்படி என்னால ரவியோட அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நீத்து கேட்க விஜயா அப்படியே அசந்து போய் பாக்குறாங்க.
ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க நீத்து. இவ என்ன எந்த பக்கம் போனாலும் அணக்கட்டுறா அப்படின்னு விஜயா திகச்சு போய் பார்க்க, மனோஜுக்கு இப்ப டைவர்ஸ் ஆக போகுதுமா, பொண்டாட்டி கூட இல்லையேங்கிறாங்க சிந்தாமணி. அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்ருதியும் ரவி கூட இல்லையே, அந்த இடம் வேகண்டா தானே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க நீத்து. ஸ்ருதி என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துருவாமா, அவங்கள விடு, நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறாங்க விஜயா. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணலான்னு சிந்தாமணி இப்ப நீத்துவோட மண்டையை கழுவுறதுக்கு தயாரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நீத்து யோசிக்கிற மாதிரி பார்க்க, நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு சந்தோஷமும் நம்பிக்கையுமா பாக்குறாங்க விஜயா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு விஜயா சொல்ல, ஆண்டி நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்றீங்களா அப்படின்னு நீத்து சொல்ல, விஜயா உடனே ரொம்ப ஆர்வமாயி, என்னம்மா சொல்லுங்கிறாங்க. உங்க பெரிய பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கற மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு நீத்து சொல்ல, அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாங்க விஜயா. நம்ம வந்த வேலை என்ன, இவன் நம்மள செய்ய சொல்ற வேலை என்னன்னு இருக்கு அவங்க பார்வை. கொஞ்சம் கொஞ்சமா பயங்கர பத்திரகாளி ஆயிட்டு இருக்காங்க விஜயா. ஒருத்தி பூக்காரி, இன்னொருத்தி கோடீஸ்வரின்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டா. இப்போதைக்கு இருக்க ஒரே கோடீஸ்வரி நெஜ கோடீஸ்வரி ஸ்ருதி மட்டும்தான். அவளையும் அனுப்புறதுக்கு இவ எவ்வளவு பிளான் பண்றான்னு பாக்குறாங்க விஜயா. சிந்தாமணியுமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஸ்ருதிய மொத்தமா அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நான் ரவிய மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீத்து சொல்ல, அப்படியே அதிர்ச்சியில புலி ரெண்டு விழிய பாத்துட்டு இருக்காங்க விஜயா. ஆனா அதை கண்டெல்லாம் கொஞ்சம் கூட அசராம பாத்துட்டு இருக்காங்க நீத்து. உடனே விஜயா குனிஞ்சி அவங்க செருப்பை கழட்டி நீத்துவ படார்னு அடிக்க, ஐயோ மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி கத்த, விஜயாவுக்கு திடுக்குன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் பாத்துருக்காங்க. ஆன்டி அப்படின்னு அவங்க முன்னாடி கையை நீட்டி சொடக்கு போடுறாங்க நீத்து. என்ன ஆன்டின்னு கேட்க, ஓ ஓ ஒன்னும் இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்க கரெக்டானு கேக்குறாங்க நீத்து. விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது, நம்ம நினைச்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. ஐயோ இவன் நம்மளை விட பெரிய எமகாதகியா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சிந்தாமணிய கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாங்க. இல்லம்மா நான் அப்படியே எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி தடுமாறுறாங்க விஜயா. தப்பே இல்ல ஆன்டி, நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன் அப்படின்னு நீத்து சொல்ல, இவளை பார்க்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவன் நாம நினைச்ச மாதிரி சாதாரண பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயா பயத்தோட பாக்குறாங்க. நான் ரவிய லவ் பண்றது உண்மை, அவர் கூட மட்டும்தான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு நீத்து தெளிவா அவங்க முடிவை சொல்லிடுறாங்க. ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு விஜயா சொல்ல, இருக்கட்டும் ஆண்டி, நீங்க கூட தான் சொன்னீங்க மனோஜ் ரொம்ப நல்லவர்னு, ஆனா அவரோட லைஃபையே அவரால் காப்பாத்திக்க முடியலையே, ஒருத்தங்களை நம்பி ஏமாந்துட்டார்ல அப்படின்னு விஜயா போட்ட பால சிக்ஸர் அடிச்சு அதை அவங்களுக்கே திருப்பி அனுப்புறாங்க நீத்து. அவரு அறிவாளின்னு வேற சொல்றீங்க அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க, விஜயா முகம் இறுகிட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்க என்ன நினைச்சு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் ரவியை தான் லவ் பண்றேன் அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுறாங்க நீத்து. பயங்கர கடுப்பாகிற விஜயா செருப்பெல்லாம் எடுத்து அடிக்கல, அடக்குன்னு எந்திரிச்சு, சிந்தாமணி இனிமே பேசி பிரயோஜனம் இல்லை, வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல சிந்தாமணி எழுந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிக்க, நீத்து கால் மேல கால் போட்டு ஜாலியா உட்கார்ந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு, உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதா, தெரியாமையா இவ்வளோ பெரிய பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. வெளியே வர விஜயாவால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன சிந்தாமணி இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் முழு பைத்தியமா இருப்பாங்களா அப்படின்னு கடுகெடுக்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லைங்க மாஸ்டர், என் பொண்ணெல்லாம் ரொம்ப தங்கமான பொண்ணு, இந்த மாதிரியும் சிலதுங்க இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. உன் பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனா நான் மனோஜை கேட்டா நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டியே, அந்த பேச்சை பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டியேங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குற விஜயா. நான் 3 ஆம்பளை பிள்ளைங்கள பெத்தேன், அந்த முத்து தான் கொஞ்சம் சரி கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்களை கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்த்து ஆசைப்பட மாட்டான், இதெல்லாம் பொண்ணா, அது பையன்களை வளர்க்கறத விட பொண்ணுங்களை வளர்க்கறது தான் கஷ்டம் போல அப்படின்னு விஜயா பயங்கர கடுப்பாக பாக்குற சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் நீங்க ஒண்ணு யோசிச்சு வந்தீங்க, ஆனா இவ உங்களைவே ஆஃப் பண்ணிட்டா, இப்ப என்ன மாஸ்டர் பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. வேற என்ன பண்றது, மனோஜுக்கு வேற பொண்ணை பார்க்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு விஜயா நடக்க, ஓகே ஓகே நீ ஒரு பக்கம் பிளான் போடு, உன் மருமக ரோஹிணி அதெல்லாம் தாண்டி டபுளா பிளான் போடுவா, நடத்துங்கன்னு பின்னாடியே போறாங்க சிந்தாமணி. மனோஜ் ஷோரூம்ல உட்காந்து ஒரு ஃபைலை செக் பண்ணிட்டு அவரோட பிஏ கிட்ட கொடுக்குறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, இன்னைக்கே அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. கடையில கொஞ்சம் கூட்டம் நிறைய இருக்கு. அப்போ ஒரு லேடி நெத்தியில பட்டையும் பச்சை புடவையுமா ஒரு தெய்வீக கலையோட உள்ளர வந்துட்டு இருக்காங்க. பாக்குற மனோஜ்
பார்த்துட்டு நிக்கிற மொட்டை பாஸ் கிட்ட அந்த அம்மா ஏதோ வாங்க வந்திருக்காங்க போல இருக்கு, போய் என்னன்னு கேளுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த அம்மாவை பார்த்தா வாங்க வந்தவங்க மாதிரி தெரியல, ஏதோ அருள்வாக்கு சொல்ல வந்தவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, பார்த்த உடனே எப்படிங்க சார் சொல்றீங்க அப்படின்னு அவங்க பிஏ கேக்குறாங்க. ஏங்க இது ரொம்ப முக்கியமா, ஏதாவது வாங்க வந்திருக்காங்களான்னு பாருங்க, இல்லைன்னா பேசி அனுப்பிச்சு விடுங்கிறாரு மனோஜ். அப்படின்னு மொட்டை பாஸ் நடக்க கூடவே போறாங்க அவங்க பிஏவும். நேரா போற பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ், ஏங்கம்மா வாங்க, என்னம்மா என்ன வேணும், என்ன வாங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. அவரு சொன்ன மாதிரியே நான் வாங்க வரல, உங்க கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனோஜ் ஒரு சலிப்போட அவங்கள பார்த்துட்டு மறுபடியும் பில் செக் பண்றாரு. நினைச்சேன் ஜோசியம் பாக்குறீங்களா, எங்ககிட்ட ஜாதகம்லாம் எதுவும் இல்லம்மா அப்படின்னு மொட்டபா சொல்ல, கையில ஒரு சின்ன ஸ்டிக்கும் தோல்ல ஒரு ஜோல்னா பையமா நிக்கிற அந்த லேடி, ஜாதகம் எதுக்கு, உங்க கையே போதுமே, அதை வச்சே எல்லாத்தையும் சொல்லிடுவேங்கிறாங்க அந்த லேடி. இப்படிமா கையை பார்த்தே சொல்லிடுவீங்களான்னு கேக்குறாங்க பிஏ. முகத்தை பார்த்தும் சொல்லுவேங்கிறாங்க அந்த லேடி. அப்படியா, அப்ப எங்க பாஸை பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, சொல்லுவனே அப்படிங்கிற அந்த லேடி இந்த பக்கமா திரும்பி மனோஜை பாக்குறாங்க. மனோஜ் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ப்ரோ அதெல்லாம் எதுக்கு, ஒன்றும் வேண்டாங்கிறாரு. பாஸ் உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு கேட்க, அட போங்க ப்ரோ, என் ப்ரெசன்ட் வாழ்க்கையே என்னன்னு எனக்கு தெரியல, இதுல ஃபியூச்சர் வேறையா அப்படின்னு சலிப்போட சொல்ற மனோஜ். அம்மா அதெல்லாம் வேண்டாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப நல்லபடியாவே சொல்றாரு. ஆனா அந்த லேடி போகாம ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் முகத்துல பக்கமா வந்து பார்த்துட்டு, உங்க முகத்திலேயே முதலாளி கலை தெரியுது அப்படின்னு ஒரு பிட்ட போட, அவ்வளவுதான் மனோஜுக்குள்ள இருந்த ஈகோ அப்படியே முகத்துல வந்து நிக்குது. ஓகே இந்த ஒரு வார்த்தை போதுமே இவனை கமுக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மொட்டை பாஸ். தலையை அசைச்சிட்டு ஆஃப் ஆயிட்டான், இனிமே சைலண்டா கேட்பான் பாரு அப்படின்னு பக்கத்துல நிக்கிற பிஏ கிட்ட சொல்றாரு அவரு. உங்களை பார்க்கும் போதே நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறவர் இல்ல, எல்லாரும் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பெருமை தாங்கல, ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம முகத்துல அப்படியே லைட்டான புன்னகையோட உட்கார்ந்து இருக்காரு மனோஜ். உடனே ரொம்பவே கன்வின்ஸ் ஆகி ஓரளவுக்கு கரெக்டா தான் சொல்லுவாங்க போல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவரோட பிஏ முன்னாடி வந்து, சார் இந்த ஷோரூமோட ஓனர் நீங்க, உங்க போஸ்டரையே அங்கங்க வச்சிருக்கோம், இதை யார் வேணாலும் சொல்லலாம் இல்ல பாஸ்னு கேக்குறாங்க. ஆமா அதுவும் கரெக்டு தாங்கிறாரு மனோஜ். சார் நான் சொல்றது முகக்குறிப்பு, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாங்கிறாரு மனோஜ். அந்த லேடியும் மனோஜுக்கு எதிரில் இருக்க சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்துட்டு, இப்ப உங்க பொண்டாட்டி உங்க கூட இல்ல அப்படின்னு சொல்ல ரொம்பவே பிரமிச்சு போற மனோஜ் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஃபைலை மூடி வச்சுட்டு நிமிந்து உட்கார்றாரு. ஆமா அப்படின்னு அவரு வாய் அவரையும் அறியாம உளருது. நீங்க நம்பி கல்யாணம் பண்ணின ஒருத்தி உங்களை ஏமாத்திட்டா சரியான்னு கேட்க அப்படியே மொழிவிரிய பிரமிச்சு போய் பாக்குறாரு மனோஜ். ஆமான்னு தலையாட்ட, அவகிட்ட இருந்து விடுதலை கேட்டு கோர்ட்டு படி ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க சரியான்னு கேட்க மொத்தமா உடைஞ்சி அதிர்ந்து போறாரு மனோஜ். என்னையா இது, கூட நின்னு பாக்குற மாதிரி ஒவ்வொன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டையும் அந்த பொண்ணையும் பாக்குறாரு அவரு. ஆமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதெல்லாம் எங்கேயுமே போஸ்டர்ல இல்ல, ஆனா எல்லாம் சரியா சொல்றாங்க அப்படின்னு மொட்டை பாசை இப்ப வலையில விழுந்துடுறாரு. ஆமா ப்ரோ, அப்ப இவங்க கிட்ட ஏதோ பவர் இருக்குங்கிறாரு மனோஜ். உங்க மனசுல ஏதாவது கேள்வி இருந்தா அதை என்கிட்ட கேளுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, எனக்கு கல்யாணம் திரும்ப நடக்குமான்னு மனோஜ் கேக்குறாரு. அந்த லேடி பார்த்துட்டு இருக்க படக்குன்னு கைய வேற நீட்டுறாரு. நல்ல கை, நியாயமான கை, 100 ரூபாய் முதல்ல கொடுங்க அப்ப நான் பாக்குறேன்றாங்க இந்த லேடி. அதானே பார்த்தேன், வசூல் வாங்காம வாக்கு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் பர்ஸ் எடுக்கிறாரு. அவரு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்க அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு ஜோல்னா பையில வைக்கிறாங்க இந்த லேடி. மனோஜ் கையை நீட்ட அந்த குச்சியை வச்சுட்டு அவரோட கையில இருக்க பாம் லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்றாங்க. துணையால் பாக்கியம் இப்ப இந்த ஜாதகத்துல இல்ல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மனோஜ் கொஞ்சம் சோகமாயிடுது. முகத்த இருந்தாலும் பரவாயில்ல நான் தலையாட்டி வைக்கிறாரு. சரி அப்போ எனக்கு எப்போ அப்படிங்கிற மனோஜ் தயக்கத்தோட அவரோட பிஏவையும் அவரோட மொட்டை பாசையும் பார்த்துட்டு, எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா ஆகும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, யாரு பொண்ணு, எப்போ வருவா, எந்த திசையில இருந்து வருவா அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்க. கூட நிக்கிற 2 பேரும் கூட ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. திசையெல்லாம் பாக்குறத விட உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைப்பான்னு கேளுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சரி சரி சொல்லுங்க, எனக்கு எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடைப்பா அப்படின்னு டன்டனா வழிஞ்சிட்டு கேக்குறாரு மனோஜ். கொஞ்ச நேரம் கைய பார்த்துட்டு, உங்களோட நல்ல பழகின ஒருத்தி தான், உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி தான், நீங்க நேசிச்ச ஒருத்தி தான் அப்படின்னு அந்த லேடி நிறுத்த, பழகின நேசிச்ச ஒருத்தியா அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க. பாஸ்
ஒருவேளை ஜீவாவா இருக்குமோ அப்படின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். ஜீவாவிலதான் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. சார் என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு பயங்கர கோவமா இருக்க பப்பி மாதிரி அவங்க திரும்ப, இவரோட எக்ஸோட பேர் ஜீவாமா அப்படின்னு முடிக்கிறாரு மொட்டை பாஸ். உங்களுக்கு கல்யாணம் மறுபடியும் நடக்க தான் போகுது. நீங்க ஏற்கனவே தாலி கட்டின உங்க பொண்டாட்டி கூட தான் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படின்னு அதிர்ச்சியோட கைய புடிங்கிறாரு மனோஜ். மனோஜை விட அதிகமா அதிர்ந்து போய் பாக்குறது மொட்டை பாஸும் ஜீவாவும் தான். அருவருப்பும் கோவமும் அதிர்ச்சியா உட்கார்ந்துருக்க மனோஜ் அப்படியே மெதுவா எழுந்து, முதல்ல நீங்க கிளம்புங்கிறாரு. ஏதோ கைரேகையெல்லாம் பார்த்து கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைச்சா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கைரேகை பாக்குறவங்க நிறைய பேர் ஏமாத்துவாங்கன்னு என்கிட்ட சொல்லி இருக்காங்க. நான் அதை நம்பாம பாத்துட்டேன். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு மனோஜ் கோவமா கத்துறாரு. உங்க கையை பார்த்து உண்மையை சொல்றதுதான் என் வேலை. அப்படி பார்க்கும்போது உங்க பழைய பொண்டாட்டி தான் உங்களுக்கு மறுபடியும் பொண்டாட்டியா வரப்போறா. அவ கழுத்துல நீங்க தாலி கட்டதான் போறீங்க அப்படின்னு அந்த லேடி அழுத்தி சொல்ல, என்ன ப்ரோ இப்படி சொல்றாங்க அப்படின்னு மனோஜ் மொட்டை பாஸ் கிட்ட கேட்க, ப்ரோ எனக்கும் அதுதான் ப்ரோ டவுட்டா இருக்குன்றாரு அவரு. மனோஜ் குழப்பமா அதிர்ச்சியும் கோவமா நடந்துட்டு இருக்க பின்னாடி வர்ற மொட்டை பாஸ், ஒருவேளை இந்த அம்மா சொல்ற மாதிரி ரோஹிணி தான் உனக்கு ஒய்ஃபா வருவாங்களோ அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, நானே ரோஹிணியை டிவோர்ஸ் தானே பண்ண போறேங்க மனோஜ். அந்த லேடியும் ஜாலியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தானே கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கிறாரு மனோஜ். சார் இங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எவ்வளவு செலவு பண்ணாலும் நான் சொல்றதுதான் நடக்கும். அது மாறவே மாறாது. இப்ப நான் போறேன், ஆனா திரும்பவும் என்ன பார்க்க வருவீங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க அந்த லேடி. மனோஜ் அதிர்ச்சியும் குழப்பமாமா அவரோட கேபினை நோக்கி போக பின்னாடியே வர்றாரு மொட்டை பாஸ். ஜீவாவும் அவங்க பின்னாடி வர்றாங்க. என்ன ப்ரோ என்ன யோசனை அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு கேட்க, அந்த அம்மா ஏதோ புரியாம பேசிட்டு போகுது. நான் கூடிய சீக்கிரத்துல ரோஹிணிய டிவோர்ஸ் பண்ண போறேன். அவ கூட நான் ஏன் வாழணும்? அவ என்னை ஏமாத்தினவ. அவ கூட எல்லாம் என்னால திரும்ப வாழ முடியாது அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமா சொல்ல, எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். பாஸ் நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நாம ஏன் உங்க டீடைல்ஸ மேட்ரிமோனி சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பொண்ணு பார்க்க கூடாது அப்படின்னு ஜீவா கேக்குறாங்க. அவங்க ஆபீஸ் வேலையை தவிர மத்த வேலையை எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா பாப்பாங்க போல இருக்கு. ஆமா ப்ரோ இது ரொம்ப நல்ல ஐடியான்னு ஜீவாவுக்கு ஒத்து பேசுறாரு மொட்டை பாஸ். ஏற்கனவே ரோஹிணி எல்லா பக்கமும் ஆப்பு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப மேட்ரிமோனி சைட்ல டைவர்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ண ரோஹிணிக்கு அதுவே பெரிய அட்வான்டேஜா மாறிடும். அது கூட தெரியாம முட்டாள்தனமா என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரியல. மனோஜ் யோசனையா நிக்க, பாஸ் நீங்க கஷ்டப்பட வேணாம், நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் போட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு ஜீவா கேட்க, சரி ஜீவா பண்ணிடு, ஆனா எனக்கு டிவோர்ஸ் ஆனவங்க விடோ அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், கல்யாணம் ஆகாத பொண்ணு தான் வேணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஜீவாவும் மொட்டை பாஸும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஓகே ப்ரோ அந்த மாதிரியே பார்க்கலாம், ஆனா உனக்கு மேரேஜ் ஆனதை பத்தி சைட்ல போடலாமா வேணாமா அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க, அதை பத்தி எல்லாம் இப்ப போட வேண்டாம், எனக்கு பொண்ணை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நேரடியா பேசிக்கலாங்கிறாரு மனோஜ். இப்ப எதுவும் போடாதீங்கன்னுறாரு. ப்ரோ உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோஹிணி உன்னை ஏமாத்தின மாதிரி நீயும் கல்யாணம் ஆனதை மறைச்சி மற்றவங்களை அப்படின்னு கேள்வியா நிறுத்துறாரு மொட்டை பாஸ். ப்ரோ நான் அப்படி சொல்ல வரல, பொண்ணெல்லாம் பிடிச்சி செட் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்போ ஓகே பண்ணிக்கலாங்கிறாரு மொட்டை பாஸ். சரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நல்ல பொண்ணோட ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறாரு மனோஜ். ஓகே பாஸ் அப்படின்னு ஜீவா தலையாட்ட, பாத்தியா இவன் எப்படி போங்காட்டம் ஆடுறான்னு, இவர் மட்டும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்ல மாட்டாரா, ஆனா இவருக்கு வர்ற பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணா வேணுமா, இவனுக்கெல்லாம் ரோஹிணி மாதிரியான ஆள் தான் கரெக்ட் அப்படின்னு காலம் கடந்தாலும் கரெக்டா சொல்றாரு மொட்டை பாஸ். சார் கேட்டுற போறாருங்க சார் சும்மா இருங்க அப்படின்னு சந்தோஷம் வான் பண்ணிட்டு ஜீவா திரும்பி போறாங்க. ரோட்ல ஒரு ஆட்டோ வருது, அதுல இருந்து ரோஹிணி இறங்கி வேகமா வர்றாங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா அவங்க அந்த பச்சை புடவை லேடி கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேம்மா, உங்க புருஷன் அங்க அப்படியே ஆடி போய் நின்னாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நீங்க சொன்னதை நம்பினாரா, என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க ரோஹிணி. டென்ஷன் ஆகி முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இவங்கிட்டயே கோவத்தை காட்டினானா அப்படின்ற மாதிரி தகச்சு போய் பாக்குறாங்க ரோஹிணி. அப்படியா நம்பலையாங்கிறாங்க ரோஹிணி. அதெல்லாம் நம்பி இருப்பாருமா அப்படின்னு அந்த லேடி அசால்ட்டா சொல்ல, சரி கடைசியா என்ன சொன்னாரு அப்படின்னு ரோஹிணி கேட்க,
நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும், அதுவும் உங்க பொண்டாட்டி கூட தான் நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அதுக்கு அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணாரு அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதை கேட்டது அவர் அப்படியே ஆடி போயிட்டாருல்ல, கடையை விட்டு என்னை விரட்டி விட்டாருல்ல. ஆனா ஒண்ணுமா, திரும்பவும் உங்களை பொண்டாட்டியை ஏத்துக்கிறதுல அவருக்கு விருப்பமே இல்லை போல இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் டென்ஷனே ஆனாரு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. நான் சொன்னதை நீ சொல்லிட்டல்ல அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அப்படின்னு அந்த லேடி வேகமாக தலையாட்ட, இப்போவே மனோஜுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அவருக்கு இந்த மாதிரி ஜோசியம் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் மனோஜை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இந்த பணத்தை வச்சுக்கோன்னு பேக்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லேடியும் சூப்பர், நம்மளுக்கு டபுள் வருமானம் அப்படின்னு கண்ணில் ஊற்றிக்கிட்டு பேக்ல வச்சுக்கிறாங்க. அடுத்தது ஏதாவது தேவைன்னா நான் கூப்பிடுறேன்னு ரோஹிணி சொல்ல, சரிம்மா, அப்புறம் சிந்தாமணி அக்கா கிட்ட நான் கரெக்டாக பண்ணினேன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இந்த பணம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரோஹிணி கடுப்பா சொல்ல, இருந்தாலும் சிந்தாமணி அக்கா மூலமா தானே நீங்க எனக்கு பழக்கமானீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேம்மா, நீங்க அடுத்தது எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, வரேம்மா அப்படின்னு அந்த லேடி போக, அப்படியே ரோஹிணி திரும்ப, அவங்க திரும்புற ஸ்லோ மோஷனை பார்த்து எதிரில் யாராவது நிற்பாங்களோன்னு நம்ம எதிர்பார்த்தா வழக்கம் போல ஒருத்தரும் இல்லை. அப்படியே திரும்புற ரோஹிணி புன்னகை மண்ணியா, மனோஜ் நீ அம்மியா இருந்தாலும் சரி, நான் ஆடி காத்தா மாறி உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரம்னு, அந்த டெக்னிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே நீ என் கூட வந்து சேர்ந்துருவ பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு சிரிப்போட வந்து ஆட்டோல உட்காடுறாங்க. மீனா அபார்ட்மெண்ட்ல இருக்க அவங்க பூக்கடையில நின்னுட்டு இருக்க. சத்யா வண்டியை ஓட்டிட்டு வர ரேகா பின்னாடி உட்கார்ந்து வர்றாங்க. சத்யா வண்டியை நிறுத்த ஓடி வர்ற ரேகா, எப்படி இருக்கீங்கன்னு மீனாவை ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு மீனா சொல்ல, அக்கா என்னக்கா கடையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு சத்யா. நல்லா போயிட்டு இருக்குடா, இங்க இருக்கிற எல்லாருமே பூ வாங்கிடுறாங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாமே வித்துடும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னா சீக்கிரமா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடலான்னு சொல்லுங்கிறாரு சத்யா. ஏய் முதல்ல இந்த கடையை நல்லா பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மீனா, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ரேகா உங்ககிட்ட ஏதோ பூ ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்கக்கா, அதான் கூட்டிட்டு வந்தேன்றாரு சத்யா. அப்படியா, என்ன ஆர்டர் சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் படிச்ச ஸ்கூல்ல ஒரு ரீயூனியன் நடத்துறோம் அப்படின்னு ரேகா சொல்ல, என்னடா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மீனா புரியாம தம்பிய பாக்குறாங்க. அதான்க்கா, இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி சந்திச்சுக்குவாங்கல்ல, அதுதான் சத்யா சொல்ல. ஓ சரி சரி சரிங்கிறாங்க மீனா. எங்க ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், அதுக்கு அந்த ஹால்ல ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணணும், சத்யா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு ரேகா சொல்ல, அவன் என் தம்பிங்கிறதுனால அப்படி ஏதாவது பெருமையா சொல்லியிருப்பான் அப்படிங்கிறாங்க மீனா. இல்லங்க, நான் மற்ற இடத்துலயும் விசாரிச்சேன், உங்களை பத்தி நல்லாவே சொல்றாங்க, இந்த டெக்கரேஷன் ஃபீல்டுல உங்களுக்கு நல்லாவே நேம் இருக்கு அப்படின்னு ரேகா சொல்றாங்க. எங்க மாமாவும் அடிக்கடி இதை தான் சொல்லுவாரு, வளர்ந்து வரும் தொழில் அதிபர்னு அப்படின்னு சத்யாவும் சொல்லிட, ஏய் ஏண்டா அப்படின்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. சின்ன சிரிப்போட, சரி நான் ஒரு டேட் சொல்றேன், இந்த டேட்ல உங்களால டெக்கரேஷன் பண்ண முடியுமான்னு ரேகா கேட்க, அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடலாங்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன பொக்கே கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு 21 பொக்கே தேவைப்படுங்கிறாங்க ரேகா. பொக்கே தானேங்க, ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு சிரிப்போட தலையாட்டுற ரேகா. அதுக்கப்புறம் ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸோட, நிறைய ஃப்ளவர்ஸோட பெருசா எப்பவுமே என்ன ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பொக்கேவா இருக்கணும், அதுல ரோசஸ் எல்லாம் நிறைய இருக்கணும் அப்படின்னு ரேகா சொல்ல, சத்யா ஒரு பார்வை பார்த்துட்டு, அது என்ன ஒரு பொக்கே மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு மீனா கேட்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களுக்காக கொடுக்கறதுக்காக அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட சொல்றாங்க ரேகா. மீனா சத்யாவை பார்க்க, சத்யா கொஞ்சம் தயக்கத்தோட பாக்குறாரு. ரொம்ப பழகின பழைய ஃப்ரெண்டு யாராவதான்னு கேக்குறாங்க மீனா. பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, புதுசா ஃப்ரெண்ட் ஆனவரு அப்படின்னு ரேகா சொல்ல, மறுபடியும் மீனா சத்யாவை தான் பாக்குறாங்க. சத்யா சங்கடத்தோட வேற பக்கம் பார்வையை மாத்திக்கிறாரு. ஐயோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, அக்கா வேற இப்படி பாக்குறாளே அப்படின்னு சத்யா யோசிச்சுட்டு இருக்க. அவர் மொபைல் ரிங் ஆகுது. ஒரு நிமிஷங்கிறவர், ஹலோ சார் சொல்லுங்க சார். ஆமாங்க சார், சார் சொன்னாங்க சார். சரிங்க நான் வந்துடுறேங்க சார். சரிங்க சார் ஓகே அப்படின்னு போனை வைக்கிறவரு, ரேகா அப்படின்னு கூப்பிடவங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கஸ்டமரை பத்தி உங்க அப்பா சொன்னார்ல, அவரு வீட்டுக்கு வர சொல்றாரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சத்யா சொல்ல, சரி ஓகே சத்யா நீங்க போங்க, நான் கேப் போட்டு போய்க்கிறேன் அப்படின்றாங்க.
அக்கா கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி கொடு அப்படின்னு மீனா கிட்ட சத்யா சொல்ல, டேய் அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாடா, நான் பாத்துக்கிறேன், நீ பார்த்து போயிட்டு வான்றாங்க மீனா. சரிக்கா, பை ரேகா அப்படின்னு சத்யா கிளம்பிட. சத்யா எப்பவுமே வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாரு, சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு. சொல்ல போனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க கம்பெனி இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு ரேகா சொல்லிட்டு இருக்க. ஒரு சின்ன சிரிப்போட சத்யா வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அவனை பத்தி நீங்க இவ்வளவு பெருமையா பேசுறப்போ கேட்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க மீனா. அவருக்கு ரொம்ப நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு ரேகா சொல்ல, நல்லது நடந்தா சரிதாங்கிறாங்க மீனா. நான் இப்ப சொன்னதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு ரேகா கேட்க, முதல்ல ஃபங்க்ஷன் நடக்க போற இடத்த நான் பார்க்கணும், அப்பதான் நமக்கு எவ்வளவு பூ தேவைப்படும்னு எனக்கு தெரியும், பட்ஜெட்டையும் சொல்ல முடியும். பொக்கே எல்லாம் 100 ரூபாயில இருந்து கூட பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பெரிய பொக்கேவை மட்டும் நான் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு அப்புறமா சொல்றேன், சரியான்னு மீனா கேட்க, ஓகே நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு ஸ்கூல் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க போய் பார்த்துட்டு சொல்லுங்கன்றாங்க ரேகா. நீங்க டைம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, நீங்க எப்ப போலான்னு சொல்றீங்களோ அப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்றாங்க மீனா. ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க போறப்ப சொல்லுங்க, நான் ஸ்கூல்ல சொல்லிடுறேன்னு ரேகா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க நான் சொல்றேன்னு மீனா சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளி ஒரு கார் போனது அப்படியே நின்று பாக்குது. ஓகே அப்ப நான் வர்றேன், பை அப்படின்ற ரேகா மறுபடியும் ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மீனாவும் அவங்க கடைக்குள்ள போறாங்க. ரேகா மீனா கிட்ட பேசிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. இன்ன கார்ல இருந்து சிந்தாமணி இறங்கி ரேகான்னு கூப்பிடுறாங்க. ரேகாவும் டக்குன்னு நின்னு, என்னம்மா நீ எங்க இங்கன்னு கேக்குறாங்க. அத நான் கேட்கணுங்கிறாங்க சிந்தாமணி. அவ கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சிந்தாமணி கேட்க, யார் கூடங்கிறாங்க ரேகா. அதான் பூக்கடை வச்சிருக்காளே மீனா, அவ கூட நீ என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சிந்தாமணி கேட்க, என் ஸ்கூல்ல ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் வருதுன்னு சொன்னேன்ல, அதுக்காக அவங்க கிட்ட ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ரேகா சொல்ல, சிந்தாமணிக்கு ரைஸ் ஆயிடுது. என்னது ஃப்ளவர் டெக்கரேஷனா? உன் அம்மா நானே அதுல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கிறேன், என்கிட்ட சொல்லாம கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, மா முதல்ல அவங்கள கண்டவங்கன்னு சொல்றத ஸ்டாப் பண்ணு, அப்படிலாம் யாரையும் சொல்லக்கூடாது, அப்புறம் நீ பண்றது எல்லாமே ஓல்டு ஃபேஷன் டெக்கரேஷன்மா அப்படின்னு ரேகா சொல்ல, பயங்கரமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. அவங்க பண்றது எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கு, அதனாலதான் நான் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ரேகா சொல்ல, பெரிய ட்ரெண்ட், அவ பண்றதுல பூவே இருக்காது, அங்கங்க ஒட்ட வச்சிருப்பா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்காக நீ நிறைய பூ போட்டு பண்றதெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, மினிமலான ஃப்ளவர்ஸை சூஸ் பண்றப்பதான் பார்க்க எலகண்டா இருக்கும், அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு ரேகா சொல்ல, நீ பண்றது செய்யறது எதுவுமே சரியில்லை ரேகா அப்படின்னு சிந்தாமணி வான் பண்றாங்க. அம்மா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ண முடியும், உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் நான் மாத்திக்க முடியாது அப்படிங்கிறாங்க ரேகா. நான் உன் அம்மாடி, நான் சொல்றத கூட கேட்க மாட்டியான்னு சிந்தாமணி கோவத்தை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு கேக்குறாங்க. நான் ஓன் பொண்ணுமா, நானும் உன்ன மாதிரி தானே இருப்பேன் அப்படின்னு ரேகா சொல்ல, அதுல அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகுற சிந்தாமணி, சரி வா எங்க போகணும் சொல்லி இறக்கி விடுறேன் அப்படின்னு சிந்தாமணி கூப்பிட, வேண்டாம் நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேங்கிறாங்க ரேகா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்தேன்னு ரேகா கேட்க, இந்த ஃபிளாட் ஒருத்தரை பார்க்க வந்த அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்ப அந்த வேலையை பாருப்போ அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு நடக்கிறாங்க ரேகா. ஏண்டி என் பொண்ணை என்னை எடுத்தறிஞ்சு பேசுற அளவுக்கு வர வச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி மீனாவை முறைச்சிட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. அப்போ மீனாவோட கடைக்கு 2 லேடிஸ் வர, வாங்கன்னு அவங்களுக்கு பூ கொடுத்துட்டு இருக்காங்க மீனா. வெறியோட மீனாவை பாக்குற சிந்தாமணி, உன்னை வீட்டை விட்டு துரத்தலாம்னு நான் பாக்குறேன், என் பொண்ணையே உன் பக்கம் இழுக்க பாக்குறியா, திருடி உன்னை மொத்தமா நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள கருவிட்டு நிக்கிறாங்க சிந்தாமணி. மொத்தத்துல இன்னைய எபிசோடு ரொம்ப ஜாலியா போச்சு. விஜயா ஒரு பக்கம் பிளான் போட, ரோஹிணி இன்னொரு பக்கம் டபுள் பிளான் போட, சிந்தாமணி இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சதி கூட்டத்துக்கிட்ட சகுனியே பிச்சை தான் வாங்கணும் போல இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.